நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகே எம்ஜி ஸ்குவாட், இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். ஓஷனை நீங்கள் எவ்வளோதான் அளந்து பார்த்தீங்கனாலும் சில டெப்ஸை நீங்கள் பார்க்கவே முடியாது. ராஜராஜ சோழன்கிறவன் ஒரு கடல்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. தமிழர்கள் உலகத்தில் 8 கோடி பேர் இருக்காங்க. எந்த மூலையில் ராஜராஜ சோழன் பேரை சொன்னாலும் உடனே ஒரு கர்வம் வரும். அப்படி வாழ்ந்த ஒரு மன்னனோட வாழ்க்கையை விட ராஜராஜ சோழனோட மரணம்ங்கிறது நம்ம யாருமே அளந்து பார்க்காத ஒரு மிகப்பெரிய மர்மமான ஒரு ஆழம்ங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். இட்ஸ் ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் மிஸ்ட்ரீஸ் இன் ராஜராஜ சோழாஸ் லைஃப். எப்படி ராஜராஜ சோழன் இறந்தாரு, ராஜராஜ சோழன் இறந்ததுக்கப்புறம் எங்கே புதைக்கப்பட்டார், ராஜராஜ சோழனுக்குன்னு இன்னைக்கு மெமோரியல்னு என்ன எதுவுமே இல்லையே, இவ்வளோ பெரிய மன்னன்னு சொல்கிறீங்க, அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மண்டபம் கூடவா கட்டாமல் இருந்துட்டாங்க, எங்கே அது அப்படிங்கிற கேள்விகள்ல இருந்து இந்த ராஜராஜ சோழனோட அடையாளத்தை அழிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு பாண்டியர்கள் போயிருக்காங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பேசுவோம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி தானே இன்னைக்கு சோழர்களும் பாண்டியர்களும். மரவர்ம சுந்தர பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாண்டிய மன்னன் சோழ நாட்டையை எரிச்சு சாம்பலாக்கினான் பல வருஷம் ராஜராஜ சோழன் இறந்து போனதுக்கப்புறம். அப்படி இருக்கிறப்போ ராஜராஜ சோழனுக்குன்னு ஒரு பள்ளிப்படை கோவில் கட்டப்பட்டிருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஃபியூனரல் டெம்பிள் கட்டப்பட்டிருந்துச்சுன்னா, அதை மட்டும் பாண்டியன் விட்டுருப்பானா? அதையும் சேர்த்து தானே எரிச்சிருப்பான். எனிவே இதெல்லாமே ஒரு ஸ்பெகுலேட்டிவான டாபிக் தான். அதில் கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஃபேக்சுவலாக தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்துட்டு, இப்போ உடையலூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கிராமம் தஞ்சாவூர் கிட்ட இருக்குது. எல்லா டைரக்ஷன்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னாலும் கடைசியில் இந்த உடையலூருங்கிற ஒரு கிராமத்துல தான் ராஜராஜ சோழன் தன்னோட கடைசி வாழ்நாளை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்னு ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. கடைசி 7 வருடங்கள் 7 இயர்ஸ் ராஜராஜ சோழன் கிங் ஆஃப் கிங்ஸ். கரெக்டா? ராஜராஜ சோழன் நினைச்சா எல்லாமே அவனோடது தான், நினைச்சதெல்லாம் ராஜராஜ சோழனோட தான். இவ்வளவு சொல்லப்படுற ராஜராஜ சோழன் 60 வயசுக்கு மேல எல்லாத்தையும் துறந்துட்டு தனக்கு இருக்கிற அத்தனை வைஃப்ஸ், அத்தனை குழந்தைங்க, அத்தனை பேர குழந்தைங்க, கண்ணு கெட்டின தூரத்துக்கு நிலம், எல்லா பணம் எல்லாம் இருந்தும் ராஜராஜ சோழன் எல்லாத்தையும் விட்டுட்டு உடையலூருங்கிற இந்த ஒரு கிராமத்துக்கு ஒரு சிவன் கோவில்ல ஒரு சிவனடியாரா வாழ்ந்ததாகவும், கடைசியில் ராஜராஜ சோழன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் டூ அ டைம் டிராவல் 1000 years ago. ஜஸ்ட் பெரிய கோவிலை பற்றி இல்லை, பெரிய கோவிலை கெட்டின ராஜராஜ சோழனோட கடைசி வருடங்களை பற்றி வாங்க. ஸோ கதையை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ராஜராஜ சோழனோட பெருமையை பற்றி நிறைய வீடியோ பேசியாச்சு. நம்ம கடைசி காலத்துக்கே டைரெக்டாக வந்துடுவோம். ராஜராஜ சோழன் தன்னோட 67வது வயசுல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புற ஒரு விஷயம். இந்த 67வது வயசுல கடைசி 7 வருஷம் ராஜராஜ சோழன் எல்லாத்தையுமே துறந்துட்டு அச்சீவ் பண்ண எல்லா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பப்ளிக் லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜராஜ சோழன் தன்னோட கடைசி வாழ்நாளில் ஒரு சிவன் அடியாராவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லப்பட்டு இருக்கு. ராஜராஜ சோழனோட சிவபக்திக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் டெஸ்டிமனி தான் இத்தனை வருஷம் கழிச்சும் தஞ்சாவூர் பெரிய கோவில். அந்த ஒரு கோவில் மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்நாளில் ஏகப்பட்ட கோவில்களை ராஜராஜ சோழன் கட்டி வச்சிருக்கான். ராஜராஜ சோழன் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் முக்கியமாக 3 பள்ளிப்படை கோவில்களை கட்டி வச்சிருக்கான். பள்ளிப்படை கோவில்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த டேர்ம் நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். பள்ளிப்படைனா இப்போ எப்படி முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ இறந்ததுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இப்போ டூம் கட்டுறாங்க இஸ்லாமில், தாஜ்மஹல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியில் அந்த மெமோரியலாக ஒரு விஷயம் கட்டுவாங்க. அந்த மாதிரி இங்கே சிவ வழிபாட்டில் சோழர்கள் காலகட்டத்தில் பள்ளிப்படை அப்படிங்கிற ஒரு கோவில் கட்டியிருக்காங்க, எஸ்பெஷலி ஃபார் த கிங்ஸ். ஒரு மன்னன் நல்லா வாழ்ந்த மன்னன் இறந்து போனதுக்கப்புறம் அவரை எரிச்சதுக்கப்புறம் அவரோட அஸ்தியை ஒரு கலசத்தில் வச்சு, அந்த கலசத்தை மண்ணுக்குள்ளே வச்சு, அது மேலே ஒரு சிவலிங்கத்தை வச்சு அந்த ஒரு கோவில் கட்டப்படும். இந்த கோவில் ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும். நல்லா வாழ்ந்த மன்னனாக இருந்தாருன்னா, நேச்சுரல் டெத்தாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் டெம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிவலிங்கம், கீழே அஸ்தி, அந்த அஸ்திக்கு மேலே ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு கோவில். இப்படி தான் பள்ளிப்படை கோவில்கள்னு இருக்கும். ராஜராஜ சோழன் தன்னோட தாத்தாவுக்கு, தனக்கு முந்தைய சோழ மன்னர்கள் 3 பேருக்கு இந்த மாதிரி பள்ளிப்படை கோவில ராஜராஜ சோழனே கட்டி வச்சிருக்கான். ராஜராஜ சோழன் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி கடைசி 7 வருஷம் எக்ஸ்ட்ரீம், சின்ன வயசுல இருந்தே சிவபக்தியா இருந்தாலும் கடைசி 7 வருஷம் எக்ஸ்ட்ரீமான சிவபக்தியில இருந்திருக்காரு. அப்படி இருந்த ராஜராஜ சோழன் உடையலூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கிராமம், இது தஞ்சாவூர் கிட்ட இருக்குது. இந்த உடையலூருங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்ததா சொல்லப்படுது. இந்த உடையலூருங்கிற கிராமத்துல ராஜராஜ சோழன் இறந்து போறாருன்னு சொல்லப்படுது. ராஜராஜ சோழன் இறந்ததை பத்தி வெல் அக்செப்டட் லிட்ரேச்சர் தியரி என்னன்னால், ராஜராஜ சோழன் 67 வயசுல ஒரு வயதின் காரணத்தினால இறந்து போனார். ஒரு நேச்சுரல் டெத் ராஜராஜ சோழனுக்கு இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் அந்த பெரிய கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தப்போ அவரை ஒரு பெண் பிடிச்சி தள்ளி விட்டு, அந்த தள்ளி விட்டதுல அவர் மாடியிலிருந்து கீழே விழுந்து, அந்த விமானத்திலிருந்து கீழே விழுந்து
இறந்து போனாரு, இதனால அந்த கோவிலே கூட ரொம்ப வருஷத்துக்கு மூடி வச்சிருந்தாங்கன்னு இன்னொரு ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லப்படுது. இந்த 2 தியரியில எது உண்மைன்னு நான் போய் பார்க்க முடியாது அந்த காலகட்டத்தில் இல்லை. பட் 2 தியரி ப்ரப்போஸ் பண்ணப்படுது. 2 தியரியில் நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து 67 வயசுல இறந்து போயிட்டாருங்கிறது தான் எல்லாருமே காமனாக ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். அவரோட இறந்து போனதுக்கப்புறம் அவரோட பையன் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனை விட ஒரு மிகப்பெரிய மன்னன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவராக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும், ஆக்கியூபை பண்ண இடமா இருக்கட்டும், ராஜேந்திர சோழன் தான். ராஜராஜ சோழன் வந்து 10 அடி பாய்ஞ்சா, ராஜேந்திர சோழன் வந்து 100 அடி பாஞ்சாரு. அதுதான் உண்மை. ராஜேந்திர சோழன் தான் வந்து சோழாஸோட எக்ஸ்பான்ஷனுக்கு முழுக்க காரணமாக இருந்த ஒரு பர்டிகுலர் ஆள். ராஜேந்திர சோழன் வந்து அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அப்பா, கரெக்டா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் பள்ளிப்படை கோவில் கட்டாம விட்டுருப்பாரா? உடையலூர்ல ராஜராஜ சோழனுக்கு வந்து ஒரு பள்ளிப்படை கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அந்த ஒரு உடையலூருங்கிற ஒரு கிராமத்துல இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு பிஸ்னஸ் லைன்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல், தஞ்சாவூர் சோழா மிஸ்ட்ரிங்கிற ஒரு ஆர்டிகல் 2019 வந்துச்சு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, தஞ்சாவூர்ல இந்த உடையலூருங்கிற ஒரு கிராமத்துல வந்து கைலாசநாதர் கோவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கைலாசநாதர் கோவில் தான் வந்து ராஜராஜ சோழனோட இந்த இதுதான் வந்து அவரோட பள்ளிப்படை கோவில். இந்த ஒரு பர்டிகுலர் கோவில், கைலாசநாதர் கோவிலுக்குள்ள வந்து அவங்க கட்டியிருக்கிற விமானம், அவங்க வந்து அந்த ஜியாமெட்ரி இருக்குல்ல, இதெல்லாமே வந்து பள்ளிப்படை கோவில் கட்டணும்னு ஒரு ஜியாமெட்ரி இருக்கும். அது அப்படியே வந்து இங்க இருக்குது. அதனால இதுதான் வந்து ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. ஏன் இதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலுக்குள்ள ஒரு சிலை நீங்க பார்க்க முடியும், எங்கே இல்லாத அளவுக்கு ஒரு லிங்கமும், அந்த லிங்கத்துக்கிட்ட ஒரு ஹெர்மிட்னா நம்ம எந்த மாதிரி சொல்லலாம், ஒரு துறவியும் கிட்ட நின்று சாமி கும்பிட்டு இருக்க மாதிரி. கடைசி காலகட்டத்தில் ராஜராஜ சோழன் வந்து எவ்வளோ பெரிய மன்னனா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் இந்த இடத்துல வந்து சிவபாத சேகரன், சிவனோட காலடியில் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்டிகுலர் மன்னனா தான் வாழ்ந்திருக்காரு, மனுஷனா வாழ்ந்திருக்காரு, மன்னனா இல்ல மனுஷனா வாழ்ந்திருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து அதனால இதுதான் வந்து ராஜராஜ சோழனோட பள்ளிப்படை கோவில்னு சொல்லப்படுது. இது ஒரு தியரி தான். இன்னொரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் கிட்டயே ஒரு பர்டிகுலர் தோப்பு இருக்குது. இந்த தோப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டக்கோயில் தோப்புன்னு சொல்றாங்க. பேரே பாருங்க, ஓட்டையான கோவிலோட தோப்பு. எனிவே, ஸோ இந்த ஓட்டக்கோயில் தோப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஒரு சிவலிங்கம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்படுது. அந்த சிவலிங்கம் வந்து சாதாரண சிவலிங்கம் கிடையாது, இட்ஸ் மேசிவ். ஓகேவா? ரொம்ப பெரிய சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த சிவலிங்கம் வந்து கண்டுபிடிக்கப்படுறப்போ இங்க இருக்கிற மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, இதுதான் வந்து ராஜராஜ சோழனோட அஸ்தி புதைக்கப்பட்ட இடம், இதுதான் வந்து ராஜராஜ சோழனோட அஸ்தி புதைக்கப்பட்டு மேல இருக்கிற லிங்கம் இருக்கிற இடம்னு நம்புறாங்க. அப்ப அதை சுத்தி கோவிலுங்க மதன, எப்படி மதன கோவில் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். கரெக்டா? என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கோவிலை கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அசியூம் இந்த தியரி படி அதை சுற்றி ஒரு கோவில் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க ஓட்ட கோவில் தோப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்து ஒரு கோவில் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவில் இருந்திருந்திருக்கனால் அதுக்கப்புறம் வந்து வர பல சோழ மன்னர்கள் வந்து அஃப்கோர்ஸ் ராஜராஜ சோழனோட பள்ளிப்படையினா அதை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். பட் ராஜராஜ சோழனோட காலகட்டத்து கழிச்சு ஒரு 200-300 இயர்ஸ் கழிச்சு பாண்டியர்கள் they have their revenge on சோலாஸ். ஏன்னா சோழர்களோட எக்ஸ்பான்ஷன் அப்போ அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு, எஸ்பெஷலி ராஜராஜ சோழன் அண்ட் ராஜேந்திர சோழன் வந்து சுத்தி கிங் ஆஃப் கிங்ஸா இருந்தப்போ அந்த கிங் ஆஃப் கிங்ஸ் இருக்காங்கல்ல, அந்த கிங்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் மெஜாரிட்டி. பாண்டியர்களோட காஸ்ட்ல தான் சோழர்கள் வந்து சவுத் ஆஃப் சோழா கிங்டம் வந்து வளர்ந்தாங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். நீங்க 1001 படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஜென்ரலாகவே நீங்க ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னாலும் சரி, பாண்டியர்களும் சோழர்களும் வந்து இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ மரவர்ம சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் வந்து ஒரு 200-300 இயர்ஸ் லேட்டர் வந்து சோழர்களை வந்து ரெய்டு பண்றான். ஓகேவா? அந்த 300 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எரா ஆஃப் பாண்டியன்ஸ். பாண்டியர்கள் வந்து மிகப்பெரிய, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெருசா இருந்தாங்க, அவங்கள ஒடுக்கிட்டு சோழர்கள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆனாங்க. சோழர்களை மறுபடியும் ஒடுக்கிட்டு பாண்டியர்கள் வர்றாங்க. மரவர்ம சுந்தர பாண்டியன்கிற இந்த ஒரு மதுரையை கொண்ட ஒரு பாண்டிய மன்னன் வந்து சோழர்களோட கதைக்கு முற்றுப்புள்ளி வச்சதும் சோழர்களோட வரலாற்றே வந்து தடையம் இல்லாம மறைய அழிச்சதுக்கும் காரணமா இருந்திருக்கான். மரவர்ம சுந்தர பாண்டியன் வந்து சோழர்கள் அட்டாக் பண்ணப்போ அங்க இருக்கிற மொத்த ஊரையும் எரிச்சான்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஹி பர்ன்ட் தி சோழா கிங்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு மரவர்ம சுந்தர, இதான் வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 1001 கிளைமேக்ஸ்ல காமிப்பாங்க, எரிஞ்சிட்டு இருக்கும், எல்லாமே எரிச்சு சாம்பலாக்குனாங்க. நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சாம்பலாக்குனாங்க, உன்னோட மெமரிஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சாம்பலாக்குனாங்க. அப்படி மரவர்ம சுந்தர பாண்டியன் வந்து சாம்பலாக்கிட்டு இருந்தப்போ ஒரு பள்ளிப்படை கோவில், எந்த ஒரு மன்னனால பாண்டியர்கள் வந்து நிறைய சுருக்கப்பட்டாங்களோ, பாண்டியர்கள் தன்னோட கிங்டம் எல்லாம் இழந்தாங்களோ, அந்த மன்னனோட பள்ளிப்படை கோவில்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னா மரவர்ம சுந்தர பாண்டியன் விட்டுருவானா? மேபி போய் அழிச்சிருக்கலாம். கோவில் அழிச்சதுக்கு அப்புறம் லிங்கம் மட்டும் அங்கே கிடந்திருக்கலாம். ஹூ நோஸ்? இந்த ஹிஸ்டரி வந்து நம்ம அசியூம் மட்டும் தான் பண்ண முடியும். அங்கே என்ன நடந்துச்சுங்கிறத யாரும் போய் பார்க்க முடியும். ராஜராஜ சோழனோட மரணத்தை பற்றி பெரிய டேட்டா நம்மளுக்கு கிடைக்கலனாலும் சில விஷயங்கள் நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். கண்டிப்பாக
சோழர்களோட பழக்க வழக்கம் படி ராஜராஜ சோழன் இறந்ததுக்கப்புறம் ஒரு 16 நாளுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்ல ஒரு நல்ல மன்னன் வாழ்ந்து இறந்திருக்காங்கிறதுக்கான ஒரு செலிப்ரேஷனும் இன்னொரு சைடு ஒரு துக்கம் ரெண்டுமே வந்து அனுசரிச்சிருப்பாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இருந்த சோழர்கள் வந்து யாராவது ஒரு மன்னன் வந்து இறந்து போயிட்டாருன்னா அந்த மன்னன் கூடவே அந்த மன்னனோட பாடி கார்ட்ஸ் வந்து அந்த ஃபியூனரல் அந்த கடைசி தீக்கு இரையாக்குறாங்களா உடலை, அந்த ஒரு கடைசி சுடுகாட்டில் வந்து மன்னர்களோட க்ளோஸான பாடி கார்ட்ஸ் அவங்களும் வந்து சேர்ந்தே மன்னனோட இறந்து போவாங்க. ஏன்னா மன்னன் வந்து அடுத்து சொர்க்கத்துக்கு கைலாசத்துக்கு போறாரு, எங்கேயோ போறாரு, போறப்போ கூடவே வந்து இந்த பாடி கார்ட்ஸோட ப்ரொடெக்ஷனோட போகணுங்கிறதுக்கு அவங்களும் சேர்ந்து ஏறுவாங்கன்னு ஒரு பழக்கம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து மனைவிகள் வந்து சம்டைம்ஸ் கணவனோட சேர்ந்து வந்து அந்த தீக்கு இரையான கதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ராஜராஜ சோழனோட மரணத்தப்ப வந்து என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது, பட் இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அதே மாதிரி 16 நாளுக்கு வந்து எப்படி நம்ம ஊர்ல இன்னமும் வந்து ஃபியூனரல் அனுசரிக்கிறோமோ 16ஆம் நாள் திதி அதெல்லாம் 16ஆம் நாள் சம்திங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சோழர்களும் அந்த 16th டே வந்து ரொம்ப விமர்சையா பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மன்னன்னா ஒரு மிகப்பெரிய தூணை நடுவில் வச்சு அந்த தூணை சுத்தி வந்து இந்த இடத்துல லிங்கம் மனிதர்கள்னா தூண், மண்ணன்னா லிங்கம் வச்சு அந்த அஸ்தியை கீழே வச்சு பயங்கரமாக அதை சுற்றி ஒப்பாரி வைக்கிறது, நிறைய பேர் ஊர் ஃபுல்லாக சாப்பாடு போடுறது, அந்த மன்னன் வந்து நல்லா போய் சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மந்திரங்களை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு சம்பவமாக இருக்குங்கிறதுல வந்து சந்தேகமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ இறந்தாங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட்டாக நடந்துச்சுன்னு நம்ம எல்லாரும் பார்க்குறோம். கருணாநிதி இறந்தப்போ அது எவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக இருந்துச்சு நம்ம பார்க்குறோம், எவ்வளோ மக்கள் கூட்டினாங்கன்னு யோசிச்சு பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள், ராஜராஜ சோழன்கிற ஒரு மன்னன் சோழர்களே வந்து பெருமை சேர்க்கிற அளவுக்கு இத்தனை வருஷங்கள் நம்ம பேசணும், அப்போ எப்படி பேசியிருப்பாங்க, அப்படி ஒரு மன்னன் 67 வயசுல இறந்து போறான்னா 67ங்கிறது வந்து ஒரு அன்டைம்லியான டெத்து தானே, ரொம்ப யங் ஏஜ் தான் கம்பேர் டு அதர்ஸ். 67 வயசுல இறந்து போறான்னா அது எப்படி ஒரு 16 நாட்கள் அங்கே எப்படி வந்து சோழர்களோட நாடு இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. இமேஜின் பண்றதுக்கே பயங்கர கிரேசியா இருக்குது, ஒரு பயங்கரமான விஷயம் தான். இன்னைக்கு நம்ம வந்து மரவர்ம சுந்தர பாண்டியன் மேல கோவப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, பிகாஸ் அவங்க ஊர்ல என்ன பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி மரவர்ம பாண்டியனை பத்தி இன்னும் வாசிக்கிறப்ப நமக்கு அதெல்லாம் தெரிய வரலாம். பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான கொஸ்டின் தாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து ராஜராஜ சோழனோட பேருக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று, இப்போ மகாராஷ்டிராலலாம் பார்த்தீங்கன்னா சிவாஜி மகாராஜ் அப்படின்னு சொன்னால் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமுமே வந்து அவங்க அந்த அளவுக்கு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் நிறைய மெமோரியல்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, நிறைய சிலைகளை வைப்பாங்க. ஆனால் ராஜராஜ சோழனுக்கு நம்ம பெருசாக பார்க்கறது கிடையாது. ராஜராஜ சோழனுக்குன்னு எத்தனை சிலையை பார்க்குறோம்? ராஜராஜ சோழனுக்கு நம்ம வந்து மக்கள் இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சொசைட்டியாக ஃபார்ம் ஆகிட்டோம், கவர்மெண்ட்லாம் வந்துருச்சு. ராஜராஜ சோழனுக்கு நம்ம என்ன வாட் ஆர் வி கிவிங் ஹிம் பேக்? இவ்வளோ பண்ண மன்னன் வந்து அவ்வளோ பெரிய கோவிலை கட்டினது சிவனுக்காக ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு தாம் பேரும் கூட சேர்ந்து நிற்கணுங்கிறதுக்காக தானே. அப்படி இருக்கிற ஒரு ராஜராஜ சோழனுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நம்மளோட கவர்மெண்ட்டோ இல்லை நம்மளோட மக்களோ வந்து ராஜராஜ சோழனுக்கு இதை பண்ண ட்ரிபியூட் வேற லெவலில் இருக்கும், அது என்னன்னு ஏதாவது ஒன்று நினச்சிங்க நாள், அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சிவாஜி மகாராஜஸ்க்கு அவங்க வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டாச்சூஸ் வேர்ல்டுலேயே வந்து கட்டிட்டு இருக்காங்க மும்பை கிட்ட. நம்ம என்ன பண்ண போகிறோம் ராஜராஜ சோழனுக்குங்கிறது தான் அந்த பிகர் கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ வித் தட் கொஸ்டின் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இந்த மாதிரி சோழர்கள், பாண்டியர்கள், தமிழ், ஹிஸ்ட்ரி இதெல்லாம் உங்கள் ஃபேமிலியிலையோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ பிடிக்கணும், அவங்க கிட்டே அதை ஷேர் பண்ணி ராஜராஜ சோழனுக்கு என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்கிற ஒரு கேள்வியும் சேர்த்து கேளுங்க. ராஜராஜ சோழன் இறந்தது எப்படி? இலங்கையிலேருந்து வந்த ஒரு பெண்ணாலையா, இல்லை வயசாகி ஒரு நார்மலான டெத்தா, என்னவா இருந்திருக்கும்? நேச்சுரல் டெத்துனா கூட பரவாயில்லைங்க, ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்திருக்கும். யாராவது கொண்டு வந்தாங்கன்னா அந்த சம்பவம் மட்டும் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். சோழ நாடே எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. Crazy times to have lived in. நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். Share maximum to people who love Tamil history especially. Love you all. Take care. Cheers.